மனித புதைகுழிகளால் நிறைந்து போயுள்ள தமிழர் தாயகம் செம்மணி. மனித புதைகுழியில் புதைக்கப்படும் உண்மையும் மறுக்கப்படும் நீதியும். காலதாமதமான நீதி மறுக்கப்படுகின்ற நீதி என ஏற்றுக்கொள்ளப்பட்ட போதும் நடைமுறையில் அதுவே யதார்த்தமாகின்றது. செம்மணி மனித புதைகுழி. 1998 ஆண்டில் செம்மணியில் மனித புதைகுழிகள் இருப்பதாக படுகொலைகள் தொடர்பில் குற்றம் சுமத்தப்பட்டு விசாரணைக்குட்படுத்தப்பட்ட ஸ்ரீலங்கா இராணுவத்தைச் சேர்ந்த குற்றவாளி ஒருவனால் தெரிவிக்கப்பட்டது. 1995 மற்றும் 1996 ஆண்டுகளில் தமிழீழ விடுதலை புலிகளிடமிருந்து அரச படையினரால் கைப்பற்றப்பட்ட யாழ் குடாநாட்டில் இருந்து காணாமல் போன நூற்றுக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டு செம்மணி கிராமத்திற்கு அருகிலுள்ள புதைகுழிகளில் புதைக்கப்பட்டதாக இராணுவத்தைச் சேர்ந்த குற்றவாளி தகவல் வழங்கினான். படுகொலைகள் செய்ததாக குற்றம் சுமத்தப்பட்ட அவன் தன்னை பாதுகாத்துக் கொள்ளவும் குற்றச்சாட்டுகளில் இருந்து தப்பித்துக் கொள்ளவும் இவ்வாறான தகவலை வழங்கினான். செம்மணியில் சுமார் 300 முதல் 400 உடல்கள் புதைக்கப்பட்டதாக அப்போது சந்தேகம் வெளியிடப்பட்டது. 1999 ஆண்டு சர்வதேச அளவில் கண்காணிக்கப்பட்ட அகழ்வின் போது 15 உடல்கள் செம்மணி பகுதியில் இருந்து மீட்கப்பட்டன. அவற்றில் 2 உடலங்கள் 1996 ஆண்டில் காணாமல் போன ஆண்களின் உடலங்கள் என அடையாளம் காணப்பட்டது. இந்த கண்டுபிடிப்புகளை அடுத்து 7 இராணுவத்தினர் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. தோண்டி எடுக்கப்பட்ட உடல்களின் எண்ணிக்கை முதலில் கூறப்பட்ட எண்ணிக்கையை விட மிக குறைவு என்றும் உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு புலனாய்வாளர்களால் முதலில் கூறப்பட்ட புதைகுழிகள் எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்றும் அதேவேளை புதைகுழிகள் சேதப்படுத்தப்பட்டதற்கான சான்றுகள் இல்லை என்றும் அன்றைய ஸ்ரீலங்கா அரசு அறிவித்தது. 7 ஆண்டுகளுக்கு பின்னரும் விசாரணை முடிவடையாத நிலையில் செம்மணியில் மேலும் உடல்கள் எதுவும் கிடைக்கவில்லை. 1998 ஆண்டு ஜூலை மாதத்தில் இலங்கை இராணுவத்தைச் சேர்ந்த லான்ஸ் கோப்ரல் சோமரத்ன ராஜபக்ஷ, மாணவி கிருஷாந்தி குமாரசாமி மற்றும் அவரது குடும்பத்தினரை கற்பழித்து படுகொலை செய்ததற்காக மரண தண்டனை விதிக்கப்பட்டது. குடாநாட்டிலிருந்து காணாமல் போனவர்களின் உடல்கள் அடங்கிய புதைகுழிகள் யாழ்ப்பாணத்தில் இருப்பதாக அவன்தான் குற்றச்சாட்டுக்களை முதலில் முன்வைத்த குற்றவாளியாகும். சோமரத்ன ராஜபக்ஷவும் அவனது சக இராணுவத்தினரும் மாணவி கிருஷாந்தி குமாரசாமியை கற்பழித்து படுகொலை செய்ததற்காகவும் அவரது குடும்பத்தினரை படுகொலை செய்ததற்காகவும் பொறுப்பானவர்கள் என 20 இராணுவத்தினரின் பெயர்களை வெளியிலே விட்டான். வேறு வழியின்றி இலங்கை பாதுகாப்பு அமைச்சு விசாரணையை ஆரம்பித்திருந்தது. இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு ஐக்கிய நாடுகளின் உதவியை கோரியது. 1996 ஆண்டில் காணாமல் போன 2 இளைஞர்களின் சடலங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட இடத்தை அடையாளம் காட்டினார். சோமரத்ன ராஜபக்ஷவின் சக இராணுவத்தினரால் அடையாளம் காணப்பட்ட இடங்களில் மேலும் 13 சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. அகழ்வுகளை சர்வதேச மன்னிப்பு சபை உட்பட பன்னாட்டு பார்வையாளர்கள் கண்காணித்தனர். 1999 ஆண்டு டிசம்பரில் அரசாங்க புலனாய்வாளர்கள் குழு ஒன்று 10 எச்சங்களை அடையாளம் கண்டு தாக்குதல் மற்றும் கொலைக்கான ஆதாரங்களையும் காட்டியது. மீதமுள்ள உடல்களுக்கு இறப்புக்கான காரணங்கள் கண்டறியப்படாமலேயே போனதுதான் யதார்த்தம். அத்துடன் பல உடல்கள் செம்மணி பகுதியில் இருப்பதாக சோமரத்ன ராஜபக்ஷவும் மற்றவர்களும் தொடர்ந்து குற்றம் சாட்டினார்கள். கிருஷாந்தி குமாரசாமி படுகொலை வழக்கில் தண்டனை பெற்ற கைதி சோமரத்ன ராஜபக்ஷ மற்றும் ஏனையோரால் முதலில் கூறப்பட்ட புதைகுழிகள் எதுவும் இல்லை என்று உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு நிபுணர்கள் ஒருமனதாக முடிவு எடுத்ததாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் அறிவித்தது. ஆயினும்
உடல்களை அடையாளம் காணுதல் 2000ஆம் ஆண்டு வரை தொடர்ந்தது. கடந்த 2000ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் 7 இராணுவ வீரர்களை கைது செய்வதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது நீதிமன்றத்தால். ஆனாலும் சந்தேக நபர்கள் அனைவரும் பிணையில் பின்னர் விடுவிக்கப்பட்டனர். 2004ஆம் ஆண்டு வரை அமெரிக்க வெளியுறவுத்துறை இந்த வழக்கை நிலுவையில் உள்ளதாக விவரித்தது. 2006ஆம் ஆண்டு ஜனவரியில் மத்திய புலனாய்வு பிரிவைச் சேர்ந்த காவல்துறையினர் 6 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்ட விசாரணையை முடிக்க சட்டமா அதிபரின் அறிவுறுத்தல்களுக்காக காத்திருப்பதாக தெரிவித்தனர். கொழும்பு நீதிமன்றம் ஒன்று தாமதம் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று கூறியது. பல மனித புதைகுழிகள் வடக்கில் இருப்பதாக தொடர் சந்தேகம் தெரிவிக்கப்பட்டு வந்த நிலையில் செம்மணி புதைகுழி விவகாரம் மறக்கப்பட்ட ஒன்றாகி போயிருந்த நிலையில் அண்மையில், அதாவது கடந்த பிப்ரவரி மாதம் செம்மணி சிந்துவாத்தி மயானத்தில் அபிவிருத்தி பணிகளுக்காக நெல்லூர் பிரதேச சபையால் குழிகள் வெட்டப்பட்ட போது மனித சிதிலங்கள் பல மீட்கப்பட்டிருந்தன. அதனை அடுத்து அகழ்வு பணிகள் கடந்த மே மாதம் 15ஆம் திகதி ஆரம்பமானது. 2ஆம் நாளான 16ஆம் திகதி அகழ்வின் போது முழுமையான எண்பு தொகுதிக்கு மேலதிகமாக மண்டையோடு ஒன்றும் கை எலும்பு ஒன்றும் அடையாளம் காணப்பட்டது. அதன் பின் கடந்த 3ஆம் திகதி ஒரு முழு மனித எலும்புக்கூட்டு தொகுதி முழுமையாக மீட்கப்பட்டது. பின்னர் 5 மண்டையோடுகளுடன் எலும்புக்கூட்டு எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. நடப்பு ஆண்டு அகழ்வு பணிகளில் 7 மனித மண்டையோடுகளுடன் கூடிய எலும்புக்கூட்டு எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டிருந்தன. தொடர்ந்து வரும் நாட்களில் அகழ்வு பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையிலேயே இன்று செம்மணி மனித புதைகுழியை தோண்டும் நடவடிக்கைகளை சர்வதேச நடைமுறைகளை பின்பற்றி முன்னெடுக்க வேண்டும் என சர்வதேச மன்னிப்பு சபை தெரிவித்துள்ளது. செம்மணி மனித புதைகுழியை தோண்டும் நடவடிக்கைகள் சர்வதேச நடைமுறைகளை பின்பற்றி முன்னெடுக்கப்பட வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ள சர்வதேச மன்னிப்பு சபையின் தென்னாசிய அலுவலகம் வெளிப்படை தன்மையையும் வலியுறுத்தியுள்ளது. சர்வதேச மன்னிப்பு சபையின் தென்னாசிய பிரிவு மேலும் தெரிவித்துள்ளதாவது: செம்மணியின் 2வது மனித புதைகுழியை தோண்டும் நடவடிக்கைகளை அதிகாரிகள் ஆரம்பித்துள்ளதால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் குடும்பத்தவர்களுக்கு நீதியை, உண்மையை வழங்குவதை நோக்கிய முக்கிய நடவடிக்கையாக இது அமையலாம். எனினும் இதற்கு சர்வதேச நடைமுறைகளை பின்பற்றி அகழ்வு இடம்பெறுவது அவசியம் என சர்வதேச மன்னிப்பு சபை சுட்டிக்காட்டியுள்ளது. மனித புதைகுழிகளை தோண்டும் நடவடிக்கைகளுக்கு இலங்கை அதிகாரிகள் உரிய நிதியை ஒதுக்க வேண்டும் என அது வேண்டுகோள் விடுத்துள்ளது. பாதிக்கப்பட்டவர்கள் என சந்தேகிக்கப்படுகின்றவர்களுக்கும் ஊடகங்களுக்கும் அந்த பகுதிக்கு செல்வதற்கான போதிய அனுமதியை வழங்கினால் இந்த விடயத்தில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள், விசாரணைகளின் போது இடைக்காலத்தில் தெரிய வந்துள்ள விடயங்கள் குறித்து தொடர்ச்சியாக தெரிவித்து வந்தால் மனித புதைகுழிகளை தோண்டும் நடவடிக்கைகள் வெளிப்படையான விதத்தில் இடம்பெறும் என்று சர்வதேச மன்னிப்பு சபை தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்டவர்களுக்கும் செயற்பாட்டுக்கும் இடையில் நம்பிக்கையை கட்டி எழுப்புவதன் அவசரத்தை கருத்தில் கொள்ளும் போது இது இடம்பெற வேண்டும். அந்த பகுதியின் நேர்மை தன்மையை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவும் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் எனவும் சர்வதேச மன்னிப்பு சபை இன்று வலியுறுத்தியுள்ளது. இந்நிலையில் செம்மணியில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழிக்கு நீதி வேண்டி இன்று செம்மணி சந்தையில் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரது உறவுகளால் இந்த போராட்டம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பதாதைகளை தாங்கி செம்மணி புதைகுழிக்கு நீதி வேண்டும், மறைக்காதே மறைக்காதே புதைகுழிகளை மறைக்காதே, எங்கே எங்கே உறவுகள் எங்கே, இனப்படுகொலைக்கு சர்வதேச விசாரணை வேண்டும் என கோஷமிட்டவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரது உறவுகள், தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் போனா ஐங்கரநேசன், குரல் அற்றவர்களின் குரல் அமைப்பின் செயற்பாட்டாளர் மூனா கோமகன் மற்றும் பொதுமக்கள் என பலரும் பங்கேற்று போராட்டத்தை முன்னெடுத்தனர்.
வெள்ளைவாங்கலிலே கடத்தி செல்லப்பட்ட செம்மணி மனித புதைகுழி தொடர்பான விடயங்கள் இவ்விதம் சென்று கொண்டிருக்க, கிருஷாந்தி கொலை வழக்கில் மரண தண்டனை குற்றவாளிகளின் பொது மன்னிப்பு கோரல் மனு உயர் நீதிமன்றத்தினால் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்க விடயமாகும். பாலியல் வல்லுறவுக்குட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட கிருஷாந்தி குமாரசுவாமி எனும் பாடசாலை மாணவியின் கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள இராணுவ கோப்ரல் சோமரத்ன ராஜபக்ஷ உள்ளிட்ட 5 பிரதிவாதிகள் தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளாது உயர் நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இந்த மனுவானது கடந்த 3ஆம் திகதி குமுதினி விக்ரமசிங்க, அச்சல வெங்கம்புலி மற்றும் மேனகா விஜயசுந்தர ஆகிய நீதி அரசர்கள் குழாம் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. தமக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனை நிறைவேற்றப்படாததால் தமக்கு மன்னிப்பு வழங்கி தண்டனையை 20 வருடங்களாக குறைப்பது தொடர்பில் ஜனாதிபதி பரிசீலிக்க வேண்டும் என தீர்ப்பளிக்குமாறு கோரி இந்த அடிப்படை உரிமை மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனு கடந்த 3ஆம் திகதி பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்தில் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டிருந்த நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்கார, சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் மற்றும் சட்டமா அதிபர் சார்பில் ஆஜரான சிரேஷ்ட பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் லக்மாலி கருணாநாயக்க ஆகியோர் பூர்வாங்க ஆட்சேபனைகளை முன்வைத்தனர். மனு மீதான பரிசீலனையை தொடர்ந்தும் முன்கொண்டு செல்ல முடியாது என சிரேஷ்ட பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் மன்றில் வாதிட்டார். மனுவை தாக்கல் செய்வதற்கான முறையான சட்ட காலம் நிறைவடைந்ததன் பின்னரே மனுதாரர்கள் தமது மனுவை தாக்கல் செய்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். இதனால் அவர்களின் மனுவை பரிசீலிப்பதற்கு நீதிமன்றத்தினால் இயலாது என்றும் அவர் கூறினார். அரசியலமைப்பின் பிரகாரம் நீதிமன்றத்தால் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்ட ஒருவருக்கு மன்னிப்பு வழங்கும் அதிகாரம் ஜனாதிபதிக்கே உள்ளதால் அத்தகைய மன்னிப்பை கோருவதற்கான சட்டபூர்வ உரிமை மனுதாரர்களுக்கு இல்லை எனவும் சிரேஷ்ட பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் லக்மாலி கருணாநாயக்க குறிப்பிட்டார். விடயங்களை ஆராய்ந்த மூவரடங்கிய நீதியரசர்கள் குழாம் குறித்த மனுவை தள்ளுபடி செய்வதற்கு ஏகமனதாக தீர்மானித்தது. 1998ஆம் ஆண்டு கொழும்பு மூவரடங்கிய மேல் நீதிமன்றம் நீதிபதிகள் குழாம் தம்மை குற்றவாளிகளாக அறிவித்ததாகவும் அந்த நீதிமன்றத்தால் மரண தண்டனை விதிக்கப்பட்டதாகவும் மனுதாரர்கள் மனுவில் குறிப்பிட்டனர். எனினும் அரசாங்கத்தின் கொள்கை ரீதியான தீர்மானத்தினால் மரண தண்டனையை நிறைவேற்றுவதில்லை என அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாகவும் மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதனால் தமக்கு வழங்கப்பட்டுள்ள தண்டனையை 20 ஆண்டுகளாக மாற்றுமாறும் தண்டனை விதிக்கப்பட்ட 1998ஆம் ஆண்டு முதல் அதனை அமுல்படுத்த வேண்டும் எனவும் மனுதாரர்கள் கோரியுள்ளனர். அத்துடன் தமக்கான தண்டனையை அமுல்படுத்தாது விடின் மன்னிப்பு வழங்குவது குறித்து ஜனாதிபதி பரிசீலிக்க வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பிக்குமாறும் மனுதாரர்கள் தமது மனுவில் குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. செம்மணி மனித புதைகுழி மறுக்கப்பட்ட நீதி காலதாமதமான நீதியாகும்.